அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். 2026 புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? இந்த ராசி ஆல்ரெடி என்ன மாதிரியான பிரச்சனைகளை கடந்து வந்திருக்காங்க, குணநலன்கள் என்ன? 2023ல ஒரு நல்ல ராசியாக ஒரு டாப் 10 ராசியில வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சம்பாதிக்கக்கூடிய இடத்துல டாப் 3லயாவது வருமா? நிச்சயமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், காத்து ராசி. காத்து மாதிரி ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்கள், கற்றுட்டு அதை மற்றவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்கள். எவ்வளோதான் மற்றவங்க அடித்தாலுமே அவங்களுக்கு தன்னுடைய ஐடியாஸை சொல்லி கொடுத்து அவங்களையும் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த புதன் பண்ணும். புதன் ரொம்ப நெளிவு சுழிவு. 1000 ராகுக்கு சமம் இந்த ஒரு புதன். அப்போ இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அப்படியே அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. ஒரு தவறான விஷயத்துக்கு போயிடவே மாட்டீங்க. இங்கே வந்து எந்த ஒரு கிரகமும் தங்களுடைய ஆளுமையை செலுத்தவே இல்லை. அப்போ ஒரு விஷயம் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய ஆளுமையை ஒரு ராசியில் செலுத்துறீங்கன்னா முழு பவர் இங்கே புதனுக்கு தான். அப்போ அறிவு சார்ந்த விஷயத்தில் என்னதான் படிச்சிருந்தாலும் படிக்காட்டியுமே உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்த தொடர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு யோகமே வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு யோகம் இருந்தால் தான் உங்களை அடித்து மேலே வர முடியும். ஆனால் இன்னைக்கு சாதாரணமான நபர்கள் ஒன்றுமே இல்லை பொருளாதாரத்தில், அவங்களாம் என்னை அடித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. நான் ஓரமாக நின்று ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எல்லாமே பொருளாதாரத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் கடுமையாக அடி வாங்கியிருக்கீங்க இந்த மிதுனம். இந்த குரு என்னைக்கு இந்த ராசியில் வந்தாரோ எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே தப்பு. இந்த தன்மானத்தை தூண்டி விட்டு அதன் மூலியமாக பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சு அந்த உறவுகளுக்காகவே வந்து எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு தனி மரமாக நிற்கிறது. எவ்வளவோ புத்தி இருக்கட்டும், அந்த புத்தி இன்னைக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா இந்த 2025 உங்களுக்கு அப்படியே சொல்லவே முடியாதுங்க. எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் டவுனாக தான் இருப்பீங்க. வாங்கியிருக்கலாம், சில பொருட்கள் வாங்கி இருந்தாலுமே இடம் சார்ந்த விஷயத்தில் அது எல்லாமே ரொம்ப மன உளைச்சல்கள் கொடுத்து ஏன்டா வாங்கணும், இந்த வருஷமே இதை வித்தரலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரியான மனக்குமரல்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்லா நோட் பண்ணினீங்கன்னா இந்த மிதுனத்தை பொறுத்தவரையும் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான இடத்துல இருந்தாலுமே அந்த நீர் உள்ள போய் அந்த விஷயத்தை கேட்கும்போது இவ்வளோ கசப்புகள் இருக்கா உங்க லைஃப்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. இன்னைக்குமே இந்த பாதகாதிபதி 7ஆம் அதிபதியா வர்றதுனால ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட போய் சொல்லி ஆறுதல் கேட்கறதுக்கு போனீங்கனாலும் உனக்கு இதுதான் பிரச்சனை, உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு மற்றவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக குறையக்கூடிய ராசியும் உங்கள் ராசி தான். இதுவுமே வெளியே போய் சொன்னீங்கன்னா நண்பனாக சொன்னவங்க கூட நீங்கள் பேசவே அவங்க சிரிக்கிறது, அவங்க சந்தோஷப்படுறது கண்கூடா பார்க்கலாம். இருந்தாலுமே உங்களுக்கு இவங்க சிரிக்கிறாங்களோ இல்லை நல்லபடி கேட்குறாங்களோ நமக்கு நல்லது சொல்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த யதார்த்த தன்மையிலேயே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஆனால் அவங்க உங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு வெளியே எல்லார்கிட்டையும் போய் சொல்லி அதன் மூலியமாக பெரிய அளவுக்கு பாதிப்புகள் சந்திச்ச ராசியாக மிதுனம் இருக்கு. நிதர்சனமான உண்மை. இன்னைக்கெல்லாம் வீட்டில் 1000 பிரச்சனைகளை நோக்கி பயணிக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் அடிதான். பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து 50% குறைஞ்சிருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு யோகாதிபதி தசாபுத்தி நடந்தாலுமே இந்த நேரத்தில் தொழில் சார்ந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த டிரான்சிட் எதுவுமே உங்களுக்கு கருணை காட்டாத அளவுக்கு தான் இருக்குது. சனீஸ்வர பகவான் மட்டும்தான் 10ல் இருக்கார். மற்ற எந்த கிரகங்களும் பார்த்தீங்கன்னா கேது வந்து முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. ராகு பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்காம 9ஆம் இடம். கௌரவம்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த கௌரவமே போயிருச்சுங்க எனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 9ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு இந்த ராகு அமைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் இழப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த மிதுனத்தை பொறுத்தவரையும் இந்த 2025 எங்கேயோ இருக்க வேண்டியதுங்க. 10 வருஷத்துக்கு பின்தங்கி இருக்கிற நம்ம அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னுமே சொல்லிட்டே போகலாம். உங்களோட அறிவுக்கும் மூளைக்கும் பயன்படுத்தாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. நல்ல திறமையான வேலைக்காரன் இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயத்த அப்படியே நிறுந்துட்டு செட் ஆகிட்டேன், என்னுடைய அறிவை பெருசா பயன்படுத்தணும், நீ வெளியே போய் ஜெயிப்பனா இல்லையான்னு தெரியல, இங்கேயே இந்த சின்ன சம்பளத்துக்கு என்னுடைய காலத்தை ஓட்டிட்டேன். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இந்த திருமண வாழ்க்கை அதை தக்க வச்சு போராடுறதுக்காக அமைதியா இருந்தே குடும்பத்துல பழகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையும் அடைஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருந்துட்டு இருந்திருக்கு இந்த 2025 முழுவதுமே. ஒரு விஷயம் வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்புகள். இன்னைக்கெல்லாம் நிதர்சனமான உண்மை, குரு 2க்கு போகும்போது அப்பாடா அப்படின்னு மூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஜென்ம சனி அஷ்டம சனி கூட இன்னைக்கு இந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணல. இந்த ஜென்ம குரு காலங்கள் உங்களுக்கு அப்படி தொந்தரவு பண்ணியிருக்கு. அந்த சைலண்ட் கில்லர். எப்பவுமே குருங்கிற கிரகம் சைலண்ட் கில்லர். ஒரு விஷயத்த வந்து வெளியே கூட நீங்க சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கடுமையான பிரச்சனைகள், மன உளைச்சல். இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இவ்வளோ நம்மளை தொந்தரவு பண்றாங்களே, இவங்களுக்கு பின்னாடி இவங்களாம் யார் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கேங்கை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா
இந்த மிதுன ராசி நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், உங்களுக்கு பின்னாடி நிறைய கிராங் இருக்கு, ஒருத்தரோட எருமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மாக செட் பண்ணி உங்களை முடிக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். உங்கள் பிறந்த கால ஜாதகத்தையும் பார்த்து பிரசன்னம் போட்டும் சொல்லியிருந்தோம். அப்படியெல்லாம் இல்லவே இல்லை மேடம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு என்னோட நண்பர்கள்லாம் 10 வருஷம் 15 வருஷமா என்னோட பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணி, மேடம் எல்லா எதிரியும் சேர்ந்து கூட்டாக என்னை முடிச்சிட்டாங்க மேடம், இவங்கெல்லாம் எப்படி லிங்க் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு மிதுன ராசியை பொறுத்தவரையும் டிரான்சிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கு. இப்படி டஃப்பாக இருக்கும்போது நம்ம புதிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இன்னைக்கு அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அன்னைக்கே நம்ம வான் பண்ணோம், பிரச்சனைக்கு முன்னாடியே நம்ம வான் பண்ணணும், ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர் கேட்கல. இன்னைக்கு மறுபடியும் பொருளாதாரம் சார்ந்த கடுமையான பாதிப்புகள், நீங்களே வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அவரே வெளியே வந்துட்டார், பல பணத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டார். அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அப்ப எப்பவுமே கிரகங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் நம்மளை அடிக்கிறதுக்கு. அந்த நல்ல தசாபுத்தி வந்தா நம்மளை தூக்கி விடுறதுக்கு, கெட்ட தசாபுத்திகள் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கு, அதுக்கு நம்ம வந்து ஒருபோதும் துணை போயிடவே கூடாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த 2026 பலன்கள் எப்படி இருக்க போகுது? நிச்சயமா சந்திரன் 12ஆம் இடத்துல பயணிக்குது. ரொம்ப பயம்தான் இன்னைக்கு உங்களுக்கு. இந்த 2026 ஃபுல்லாவே ஒரு பயந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்ல தான் இருக்குது. கண்டிப்பாக எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். முதல்ல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது, எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இந்த கோச்சார பலன்களை கேட்டுட்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்துல ஒப்பிட்டு பார்க்க கூடாது. தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனாக, ஒரு கீயாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது, எதுவரை இருக்கும், எத்தனை நாள் வரை இருக்கும், நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும், எந்த நேரத்துல நம்ம தொழில் பண்ணலாம், எந்த நேரத்துல நம்ம தொழில் பண்ணக்கூடாது, இதை சார்ந்து நம்ம ஓடலாம், இதை சார்ந்து ஓடக்கூடாது, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கும் போது இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல 2026 பிறந்தனால இந்த வருஷம் ஃபுல்லாவே எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், எங்கேயாவது வெளியே போய் நம்ம வாழ்க்கையில சுதந்திரமா வாழ்ந்து ஒரு பொருளாதாரத்தை ஏற்றலாம், அது நல்ல காரியத்துக்காக வெளியே போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க இருந்து 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 நான் ஒண்ணுமே ஏர்ன் பண்ணவே இல்லைங்க, நான் வெளியே போறேங்க, கொஞ்சம் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கு. எந்த இடமா இருந்தாலும் சரி, வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு செக்யூரிட்டியா ஒரு ஃபீல் பண்ண இடத்துல இந்த வருஷம் எல்லாத்தையும் உதறிட்டு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த பழச பயந்துட்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்காம இருந்தீங்க, இனி இந்த புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தைரியமா யோசிக்காம எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ், நிச்சயமாக எடுக்கலாம். அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 7ல பாருங்க பலம் பெற்ற செவ்வாய், சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், நிறைய கிரகங்கள் உங்களுடைய ராசியை பார்க்குது. ராசிநாதன் ரொம்ப நாள் கழிச்சு ராசியை பார்க்குறாருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராசியை பார்ப்பாரு. ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்ல தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன் என்னால பண்ண முடியவே இல்லை அப்படின்னு ஒரு யோசனையா இருந்துட்டு எனவே நானே பல பேருக்கு அட்வைஸ் பண்றேன், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி கலங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரையும் அடுத்தவன் யோசனை சொன்னா கேட்கவே கூடாது. அப்படி கேட்டா நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்த வரையுமே பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஏன்னா புதனுடைய ராசியில பிறந்த நீங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் கேட்க போனீங்கன்னா அது தவறான அட்வைஸா தான் இருக்கும். அதனால பொருளாதார இழப்புகள், குடும்பம் சார்ந்த இழப்புகள், வருமானம் சார்ந்த இழப்புகள் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால நிறைய புதிய வேலை வாய்ப்புகள் வரும். பழசை நம்பி இருக்கலாமா, இல்லை புதுசுக்கு தைரியமாக போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். தைரியமாக புதுசை எடுத்துக்கோங்க. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், இந்த வருஷம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, தொழில் பண்ணியே ஆகணும். நம்ம நிறைய விஷயம் தொழில் பண்ணாதனால வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படியே ஒரு சம்பளத்தை நோக்கி பயணிக்கும்போது ஒரு ஆவரேஜான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமேல் நமக்கு 40s ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு, இனி நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கடகணி வளைச்சு படைக்கக்கூடிய ராசி. அப்ப நிச்சயமாக இதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து கடைசியில வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது கடைசி ஆயுதமா பயன்படுத்துவீங்க. அது பயன்படுத்துறதுக்கு உண்டான நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். கல்யாணம் ஆகாத மிதுன ராசிக்கு இந்த 2026ல நிச்சயமாக கல்யாண யோகம். இந்த வருஷமே ஆரம்பிக்கும் போதே 7ஆம் இடத்துல நிறைய பலமான கிரகங்கள் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இத்தனை வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த பொண்ணுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போல, 2026 வந்தோடனே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. 35 36 கூட இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யோசிக்காம இந்த திருமணம் பிராப்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த கோச்சாரம் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கிட்டத்தட்ட ஒரு டைவர்ஸ் வரையும் எண்டு வரையும் போயிருச்சு. இனி நாங்க சேருவோமா, வாழ மாட்டோமா, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே போல காதல் அப்படிங்கிற பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கவங்களுக்கும் காதல் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே
பதில் சொல்லக்கூடிய விதமாக இந்த 2026 இந்த மிதுன ராசிக்கு டாப் 3 ராசியில பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ராசியாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.